காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல தருணத்திற்காக, நல்ல சூழ்நிலைகளுக்காக, வெற்றி நிறைந்த வாழ்க்கைக்காக, சந்தோஷமான அனுபவங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக, தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்புவிப்பீராக. எங்களுக்கு இன்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் வளர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, சகேயு ஏன் இயேசுவை பார்க்க தேடினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 9-3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சகேயை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சகேவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தாகம் மட்டுமல்ல, அந்த தாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான ஒரு துடிப்பும் அவனுக்குள் இருந்தது. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். இந்த வார்த்தைகளை சொல்ல போனால் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் அந்த சமுதாயத்திலே நன்கு அறியப்பட்டவன். ஆனாலும் அவன் அந்த கூட்டத்திலே இயேசுவை பார்க்க வருவதற்கு அவன் தயங்கவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, அதன் தேவையும் தெரிகிறது. ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும் என்று. ஆனால் அதனை செயல் அளவிலே காண சில சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை. வெறும் விருப்பங்களால் ஒரு பயனும் இல்லை. அருமையானவர்களே, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நாம் சாப்பிட தவறுவதில்லை. ஏதோ ஒரு விதத்திலே நாம் நம்முடைய உணவை சாப்பிட்டு விடுகிறோம். அன்றைக்குள்ள உணவை சாப்பிட்டு விடுவதோடு உடையாக இருக்கட்டும், அன்றைக்குள்ள உலகத்தின் உள்ள காரியங்களாக இருக்கட்டும், நாம் நிறைவேற்றி விடுகிறோம். ஒருவேளை நாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சுகமில்லை என்று அறிந்தால் அவரை பார்க்க துடிக்கிறோமா? இல்லை. நம்முடைய சொந்த அலுவல்கள் தான் நமக்கு முக்கியமாக தோன்றுகிறது.
நம்முடைய விருப்பத்தின் சக்தி எவ்வளவு என்பதை நம்முடைய செயல்களால் அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விருப்பமும் தானாக நிறைவேறி விடுவதில்லை. அதற்கென்று சில பிரயாசங்கள் அவசியம் தேவை. நம்முடைய ஊழிய பாதையிலும் கூட அநேகம் ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறோம். ஆவியிலே கொடிகட்டி பறப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து பிரமாதமாக தான் பேசுவார்கள். அவன் ஜெபத்திலே வல்லவன், கூட்டங்களிலே கலந்து கொள்ளுபவன், நல்ல இசை ஞானம் உள்ளவன், போதவர்களோடு மட்டும்தான் பேசுவான், இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார். ஆனால் திருமணம் போன்ற காரியங்கள் வரும்போது அந்த மகளையோ மகனையோ பார்த்து எல்லாவற்றையும் அந்த பெற்றோர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். அந்த சகோதர சகோதரிகளும் அப்படித்தான். பணம், வேலை, ஜாதி, தாங்கள் விரும்பும் அந்தஸ்து ஆகியவற்றை மையமாக கொண்டு யாரையாவது திருமணம் செய்து கொள்வார்கள். கேட்டால் வேறு வழி இல்லை, எனக்கு கிடைக்கவில்லை என்பார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. தங்கள் விருப்பங்களில் உறுதி இல்லை. உலக பிரகாரமான வாழ்க்கை நிலைமைகளுக்காக ஆவிக்குரிய நிலைமைகளை அடகு வைத்து விடுவார்கள் என்று சொல்லலாம். திருமணம் எப்படியாவது நடந்துவிடும். அதன் பின்பு, பிரதர், சிஸ்டர், என் கணவன் ரட்சிக்கப்பட ஜெபியுங்கள், என் மனைவி ஊழியத்திற்கு தடங்கலாயிருக்கிறாள், அவளுக்காக ஜெபியுங்கள், இப்படி ஜெப விண்ணப்பங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தேவனுடைய காரியங்களை அறிந்தும் அறியாதது போல அற்ப உலகின் ஆசைகளுக்காக பலியான இவர்களுக்காக எவ்வளவு ஜெபித்தாலும் உடனே காரியங்கள் வாய்ப்பதில்லை. கொஞ்ச நாட்களில் அந்த சகோதரியின் ஜெப வாழ்க்கை போய்விடும், வேத வாசிப்பு போய்விடும், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். அப்புறம் என்ன? உலகத்தில் மூழ்கி விடுவார்கள். கை, கழுத்து, காதுகளில் தங்க சுரங்கங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி விடுவார்கள். ஏன் நடிகைகள், நடிகர்கள் போல உடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். உடைகளின் அளவுகளை வேகமாக குறைத்து சிக்கனவாதிகளாகி விடுவார்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சில சகோதரிகளை பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். சமீபத்திலே ஒரு சகோதரன் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தோடு இணைந்து பல வீடுகளுக்கு சென்று ஜெபித்து டொனேஷன்ஸ், நன்கொடைகளை பிரித்து வந்தவரை நான் அறிவேன். திடீரென்று அவருடைய மனைவி, என்ன ஒவ்வொரு இடத்திற்காக சென்று ஒரு வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்க செல்கிறாயா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அந்த மனைவி சொன்னதாக கேள்விப்பட்டேன். அந்த சகோதரன் மனம் உடைந்து ஊழியத்தை விட்டே விலகி இப்பொழுது ஒரு கடையிலே வேலை பார்த்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, விசுவாசத்தை விட்டு வலிவி விலகி போகிற சந்ததியாரை ஏராளமாக இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஊழியத்தை விட்டும் விலகி செல்கிறார்கள். நீங்களோ, உங்களுடைய உறவுகளோ, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலோ, விசுவாச கூட்டத்தினரோ அப்படி இருக்கிறீர்களா? சகைவை பார்க்க சொல்லுங்கள். சகைவு ஏன் இயேசுவை தேடினார்? அவருக்கு ஏராளம் செல்வங்கள், அது எல்லாம் இருந்த போதும் அவருக்கு இல்லாதது என்னவென்றால் சமாதானம். அன்பானவர்களே, குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டதாலோ, கணவர் ரட்சிக்கப்பட்டதாலோ, மனைவி ரட்சிக்கப்பட்டதாலோ ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ வாய்ப்பே இல்லை என்பது அநேகருடைய வெறும் சாக்கு போக்காகும். ரட்சிக்கப்படாததாலோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் அங்கே ஒரு மெழுகு வர்த்தியாக, ஒரு கலங்கரை தீபமாக உங்கள் குடும்பத்திலே நீங்கள் இருக்க முடியும். குடும்பத்திலே யார் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படாவிட்டாலும் சரி, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எந்த இயலாத சூழ்நிலையிலும் ஜெபிக்க, தியானிக்க ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பார்கள். தாகமுள்ளவன் எப்படியும் தண்ணீரை கண்டுபிடிப்பான் அல்லவா? ஒருவேளை பகிரங்கமாக செய்ய இயலாமல் போகலாம். ஆனாலும் வாஞ்சை இருந்தால் மறைந்தாவது அதனை செய்ய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் உண்மை என உண்மையான விருப்பமே முக்கியம். பாபிலோன் அரண்மனையிலே ஜெபிப்பதற்கு தானியேலுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனாலும் தானியேல் ஜெப வீரனாகவே இருந்தான். அவனுக்குள் இருந்த தாகத்தையும் அதனை நிறைவேற்ற அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியையும் தேவன் கண்டார். அங்கே அவர் மனிதர்களின் மனநிலைமையை மாற்றினார், சிங்கங்களின் வாயை கட்டினார், தானியேலின் விருப்பம் நிறைவேற்ற தடையாக இருந்த எல்லா கற்களையும் அகற்றினார். பிறருடைய எதிர்ப்புகளை, சாதகமற்ற சூழ்நிலைகளையே காரணம் காட்டி ஜெபிக்காமலும் வேதம் வாசிக்காமலும் இருக்கும் போது சாத்தான் அங்கே ஜெயம் பெறுகிறான். நீங்கள் இன்று ஜெபிக்கவில்லையா?
வேதம் வாசிக்கவில்லையா? தேவனோடு நேரத்தை செலவு செய்யவில்லையா? சாத்தான் அங்கே ஜெயிக்கிறான். நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றபோது லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு கடனாளிகளாக இருந்தேன். நான் நடத்தி கொண்டிருந்த தொழிலை கவனிக்க முழு நேரமும் தேவையாக இருந்தது. தினமும் பலவித தோல்விகள் என்னை தாங்கிக் கொண்டிருந்தன. என் இருதயத்தை தொய்ந்து போக செய்யும் அநேக காரியங்களை தினமும் சந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் இருந்த வீட்டில் எப்போதும் ஆட்கள் நிறைந்திருப்பார்கள். தனிமையாக இருக்க வாய்ப்பே இல்லை. முற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை. ஆனாலும் தேவ கிருபை என்னை தாங்கியது. சைக்கிளில் போய்கொண்டே ஜெபிப்பேன். நெருக்கமான பட்டணத்தின் சாலைகள் வழியாக நடந்து கொண்டே ஜெபிப்பேன். பூங்காக்கள், கடற்கரைகள் ஆகியவை என்னுடைய ஜெப அறைகளாக மாற்றப்பட்டது. தனித்து ஜெபிக்க இடமில்லாததால் சில மைல்கள் வேண்டுமென்றே நடந்து கொண்டே ஜெபித்தேன். இயலாத சூழ்நிலைகளிலும் தேவன் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படியாவது வாழ வழிகாட்டினார். எப்படி முடிந்தது? நான் ஜெபித்துதான் ஆக வேண்டும், வேதம் வாசித்துதான் ஆக வேண்டும், சபைக்கு போய்தான் ஆக வேண்டும், ஜெப கூட்டங்களில் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவைகள் இல்லாவிட்டால் சோதனைகளின் முன் நான் தோற்று போய்விடுவேன் என்று நம்பினேன். எனவே எது எப்படி இருந்தாலும் செய்ய வேண்டியதை செய்ய முன்வந்தேன். தேவன் அங்கே வாய்க்க செய்தார். இது ஊழியக்காரருடைய ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஆசையும் ஆர்வமும் இருந்தால்தான் இன்று வரை அவருடைய ஜெப வாழ்க்கை பழுதுபடாமல் தேவன் பார்த்துக் கொள்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, சகேயுவை பாருங்கள். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்தான். லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், வழிவகுத்தான், பிளான்ஸ் பண்ணினான். அருமையானவர்களே, ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை. ஏராளமான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருந்ததால் சகேயுவால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவன் பண நிலைமையில் உயரமானவன், ஆனால் உடல் அளவில் மிகவும் குள்ளனானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் 2 விதங்களில் சாதகமற்ற சூழ்நிலைகளை சந்திக்கின்றான். முதலாவதாக அவனுடைய குள்ளமான உடலமைப்பு இயேசுவை காணவிடாமல் தடுத்தது. இரண்டாவதாக கூடியிருந்த மக்களின் நிமித்தம் அவனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் சகேயு உடனே திரும்பி விடவில்லை. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, ஏதோ பார்க்கலாம் என்று விரும்பினேன், பார்க்க வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை சரியில்லை என்று அவனால் திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் தாகம், தேவ சமாதானம், ஒரு சமாதானம் எனக்கு வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்களே, ஆனால் நான் பார்க்க வேண்டும் என்று அவன் வேறு வழியில் இயேசுவை காண விரும்பினான். எப்படியாவது பார்க்க விரும்பினான். ஏனென்றால் அவன் அத்தகைய தேவைக்கு உள்ளாக இருந்தான். அன்பானவர்களே, என்னுடைய குறிக்கோள் மிக முக்கியமானதாக இருந்தால் நாம் எந்த சேலஞ்சஸ், சவால்களை சந்தித்தாலும் பின்வாங்க மாட்டோம். நம்முடைய நோக்கம் உயர்வானதாக இருந்தால் சில தடங்கல்கள் நம்முடைய யாத்திரையை தடை செய்ய முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் அட்மிஷனாக, கல்லூரி அட்மிஷனாக இருக்கலாம், திருமண வரன்களாக இருக்கலாம், பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எப்படியாவது நீங்கள் அதை சந்தித்து விட வேண்டும், தாண்டி விட வேண்டும், இவரை பிடித்தாவது சிபாரிசு செய்தாவது சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உலகில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நிறைவேற்றவும் ஏற்ற சூழ்நிலை இல்லை. எல்லாம் நமக்கு எதிராகவே இயங்குகின்றன. எங்கும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளே உள்ளன. ஆனாலும் உண்மையான வாஞ்சைகள் உள்ளவன் அவைகளுக்கு கட்டுப்படுவதில்லை. அவனுடைய நோக்கமும் தேவையும் பெரிதாக இருந்தால் எல்லா தடைகளையும் எளிதில் கடப்பான். அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் தியானித்து வருகிறோம். 2 விதமான காரியங்கள் இயேசுவை காணக்கூடாமல் சகேயுவுக்கு தடையாக இருப்பதை. முதலாவது, அவனது குட்டையான உடல். அவன் இயேசுவை எட்டி பார்க்கும் அளவிற்கு உயரமானவன் அல்ல. நமக்கு ஏதோ குறைபடுகிறது, நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அந்த குறைவு நிறைவாகாமல் நம்மால் சமாதானமாக வாழ முடியாது. அந்த குறைவை, அந்த தேவையை இயேசுவிடமிருந்து பெறலாம் என்று சென்றால் நம்முடைய பக்கத்தில் சில இயலாமைகள் உருவாகிவிடுகிறது. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய அலுவல்கள், நம்முடைய அநேக பிரச்சனைகள், நேரமின்மை இயேசுவை கண்டுகொள்ள முடியாமல் நமக்கு தடையை உருவாக்கி விடுகின்றன. இரண்டாவது, பிறரால் உருவாகும் தடைகள். அன்று இயேசுவை ஆயிரக்கணக்கானோர் சூழ நின்றார்கள். அவர்கள் சகேயுவை போன்று உண்மையாக தேடுகிறவர்கள் அவரை காண இயலாதவாறு மறைந்து நின்றார்கள். இன்று அதே நிலைமையை தான் காண்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவை சுற்றி ஏராளம் விசுவாசிகள், ஏராளம் ஊழியர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை பிறருக்கு காண்பிப்பதற்கு பதிலாக இயேசுவை காணக்கூடாமல் தடையாக நிற்கின்றார்கள். முரண்பாடான விசுவாசிகளினால் மனம் தளர்ந்து போக மக்கள் பலர். ஊழியம் என்ற பெயரில் வித்தியாசமான காரியங்களை செய்யும் ஊழியர்களால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேல் சலிப்படையும் மக்கள் ஏராளம்.
மெய்யான சத்தியத்தை போதிக்காத சபை போதகர்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னோக்கி போகும் மக்கள் பலர். மனிதர்களின் தகாத வழிமுறைகளினால் இயேசுவை காண முடியாமல் அநேகர் திரும்பி போய்விடுகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் பக்கத்தில் காணப்படும் இயலாமைகளை கடந்து வந்து நீங்கள் இயேசுவை நிச்சயமாகவே காண முடியும். மனிதர்களின் மாறுபாடான வாழ்க்கையினால் உருவாகும் சோர்வுகளையும் சலிப்புகளையும் கடந்து வந்து இயேசுவின் அன்பினை நீங்கள் ருசிக்க முடியும். மனிதர்கள் பலவீனர்கள், மாறும் தன்மையுடையவர்கள், இயேசுவோ மாறாதவர். அவரிடம் நீங்கள் சலிப்படைய எதுவுமே இல்லை. மனிதர்கள் மறந்தாலும் மறைந்தாலும் இயேசுவை நீங்கள் கண்டுகொள்ள வழிகள் உண்டு. உங்கள் தாகமே முக்கியம், உங்கள் வாஞ்சையே முக்கியம். யார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இயேசு அவசியம் தேவை. நாளை தினத்திலும் தொடர்ந்து சகைவை நாம் அதிகமாக தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்பு நேசரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் நாங்கள் சரணடைகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு சந்தோஷத்தோடு தந்திருக்கிறீர். உம்மை வாழ்த்தி புகழுகிறோம். நீர் நல்லவர், போதுமானவர், நிறைவானவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். இயேசுவே, உண்மையான உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் இப்பொழுது உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயலாமைகள் ஏராளம் உண்டு, சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு, தகுதி இல்லாத தன்மைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, எல்லா விதமான சேலஞ்சஸையும் கர்த்தாவை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் பலம் தர வேண்டுமே. உம்மை நாங்கள் இன்னும் ஆழமாக அறிய வேண்டுமே, உம்மோடு பேச வேண்டுமே, உம்மோடு பழக வேண்டுமே, உம்மோடு வளர வேண்டுமே. ஏனென்றால் நீர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமே, எங்களை வாழ்க்கையை வளமாக்குவர் மட்டுமே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தை நீர் தூக்கி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு என்று சொல்லி நீர் வாக்குறுதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Happy